நல்ல ஸ்பைசியாக மோமோஸ் சட்னி வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் வேக வைங்க. அதோடு சேர்த்து ஒரு 10 காஞ்ச மிளகா, அதையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறுனதுக்கப்புறம் தக்காளியில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அதுக்கு அடுத்தது தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், அடுத்தது 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கட்டியாக வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு மோமோஸ் சட்னி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.